வணக்கம். என்னமோ தெரிலங்க, இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமானவர்களெல்லாம் சாதனையாளர்கள்லாம் நம்ம விட்டு பிரியறது நமக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. வயது ஒரு காரணம், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அவர்களெல்லாம் மறையிறப்ப அவங்களுடைய சாதனைகளை நினச்சி நினச்சி நம்ம ஆச்சரியப்படுறோம். அந்த வகையில் 2 நாட்கள் முன்பாக மறைந்த எஸ். ஜானகி 1992 இலங்கையில் ஞான கான சரஸ்வதிங்கிற பட்டத்தை பெற்றவங்க யாருன்னா நம்முடைய ஜானகி தான். இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, குண்டூர் மாவட்டம். இவருடைய தாய் தந்தையர் சொல்கிறப்ப ராமமூர்த்தி, சத்யவதி. இந்த குடும்பத்தில் இருந்து இவங்களுடைய குரல் வளத்தை பார்த்த தந்தையார் பைடிசாமி என்கின்ற நாதஸ்வர வித்வான்கிட்ட அடிப்படையாக இவங்களை இசை கற்க சொல்கிறாங்க. பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் இதுக்கு வாய்ப்பு தேடுறாங்க. அப்போ முதல்ல விதியின் விளையாட்டு, அப்போ அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஆனால் அந்த படமே வரல. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, விதியின் விளையாட்டை பாருங்க அப்படிங்கிற மாதிரி. பிறகு இவங்க கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஒடியா என்று 17 மொழிகளில் 48,000 பாடல்களை பாடிட்டுருக்கிறாங்க. இது உலக சாதனை. இது தேவர் மகன் படத்தில் கமல் அவர்களோட சேர்ந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டில் இவங்க அந்த பாடுற அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். இவங்க அதிகமான பாடல் கன்னட மொழியில் தான் பாடியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதுலேயும் கன்னட சூப்பர் ஸ்டார் திரு ராஜ்குமார் அவர்களோடையும் சேர்ந்து இவங்க பாடியிருக்காங்க. 60களில் இவங்களுடைய இது தொடங்குச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில இவங்களுடைய குரல் எப்படி கேட்டிருக்கேன் தெரியுங்களா? 57 கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்கார வேலனே தேவா, அது கூட அந்த இதோட ஆரம்பிக்கும். சாந்தா உட்கார், ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் அப்படின்னு ஜெமினிகேசன் கேட்பாரு. சாந்தா உட்கார், ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உடனே இவங்க சொல்லுவாங்க, உங்கள் நாதஸ்வரத்தின் முன்னால் அப்படின்னு தேனோடு கலந்த தெல்லமுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால் தேனோடு கலந்த தெல்லமுது. இப்போ இவங்க பாட ஆரம்பிப்பாங்க, அவர் நாதஸ்வரத்தை வாசிப்பார். அந்த காலத்தில் காரூர்ச்சி அருணாசலம்ங்கிற புகழ்பெற்ற மேதை தான் அதுக்கு வாசிச்சிருப்பார். அந்த சிங்காரவேலனே தேவாங்கிற பாட்டு இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் சிங்கரில் கூட பாடி பிள்ளைகள் பரிசு பெறாங்க. கே.ஆர். ராமசாமி என்ற அந்த புகழ்பெற்ற நடிப்பிசை புலவர் பாடவும் செய்வார், நடிக்கவும் செய்வார். அவருடைய குரல் அற்புதமான குரலாக இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் ஒரு படத்தில் அவரோடு சேர்ந்து பாடியிருப்பாங்க. உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே அப்படின்னு அவருடைய அந்த பேஸ் வாய்ஸும் இந்த மாதிரி மெல்லிய குரலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தெய்வத்தின் தெய்வம் படத்தில் கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணும் அடி தங்கமே தங்கம் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்ரீதர் அவருடைய புகழ்பெற்ற படமான தேனிலவில் ஓஹோ எந்தன் பேபி அந்த பாட்டும், காலையும் நீயே மாலையும் நீயே இவங்களே பாடியிருப்பாங்க. போலீஸ்காரன் மகள் வரக்கூடிய இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்களேன். நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள், அவள் விடிந்தபின் துயில்கின்றாள், இந்த வேதனை தீராதோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்குறப்பயே நமக்கு அந்த குரல் அவ்வளவு அழகாக இருக்குங்க. பாசம் படத்தில் சரோஜ தேவிக்காக பாடியிருப்பாங்க. ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல 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 என்ன சாலையிலே செல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே அந்த பாட்டு. பாசம் படத்தில் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலேன்னு பிபிஎஸோடு சேர்ந்து ஜானகி பாடுற அந்த பாட்டு கேட்டு பாருங்க. அதே போல் அவளுக்கென்று ஒரு மனம்னு ஒரு படத்தில்
உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு அந்த பாட்டு. அடையாப்பா, கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. 60, 70களில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கிட்டு இருந்தவங்க அன்னக்கிளி வந்த பிறகு பெரிய உச்சத்தை தொட்டாங்க. அதாவது ஜானகிக்கு ஈடு செய்யக்கூடிய ஆள் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு இளையராஜாவும் இவங்களும் இணைந்து அவ்வளவு பாடல்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஏறத்தாழ 6 முறை தேசிய விருது அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 73 முறைக்கு மேலே மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஃபிலிம்பேர் மாதிரியான விருதுகளை வாங்கியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பாருங்க. இப்போ கூட நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு பாட்டு கேட்டேன். இந்த மகளிர் மட்டும் படத்தில் காளமாடு 1 கறவை மாடு 3 அப்படிங்கிற இடத்துல ரேவதி, ஊர்வசி, ரோகிணி 3 பேருக்கு இவங்க ஒரே ஆள் தாங்க பாடியிருக்காங்க. ஊர்வசிக்கு பாடுறப்ப பிராமண பாஷையில் பாடுறாங்க. ரேவதிக்கு பாடுறப்ப மாடர்ன் ஸ்டைலில் பாடுறாங்க. ரோஹிணிக்கு பாடுறப்ப அவங்க வேலைக்கார கேரக்டருக்கு ஏற்றபடி பாடுறாங்க. வயதான ஒரு பாட்டி மாதிரி பாடணுமா இவங்க குரலில் பாடுவாங்க. பழைய நடப்படா பேராண்டின்னு 16 வயதில் வரும். குழந்தை குரலில் பாடுவாங்க. குழந்தை குரல், வயதான கிழவி குரல், பல வகையான குரல் இதுகள், சுரங்களோடு பாடக்கூடிய பாட்டு எல்லாமே ஜானகிட்ட ஒரு அத்துப்படிங்க அவங்கள்ட்ட. இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய அந்த குரலை கேட்குற போதெல்லாம் நமக்கு ஒரு இனிமையும் மகிழ்வும் ஏற்படுது. பக்தியாக இருக்கட்டும், காதல் பாட்டாக இருக்கட்டும், குடும்ப பாட்டாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் அவர்களுடைய பாடல் நம்ம ஈர்த்தது. 88 வயது வரையில் வாழ்ந்த பெருமை மிகுந்த ஜானகி அவர்களுடைய மறைவு நமக்கு ஒரு பேரிழப்புத்தான். ஆனால் அந்த குரல் எப்போதும் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கும் என்பது உண்மை.